நீங்கள் பார்த்துட்டு இருக்க தியாஸ் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் இருக்குது. எனக்கு இது ஒரு கேபேஜ் கூட்டு தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அம்மா கிட்ட செய்ய சொல்லி நான் கேட்பேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, முட்டைக்கோஸ் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு பாசிப்பருப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு தேங்காய் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பொருள் பார்க்கலாம். கருவேப்பிலை 2 கீரை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. அப்புறமேட்டு கடுகு உளுந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் கட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம பாசிப்பருப்பை ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம். அம்மா தான் ஸ்டவ் ஆன் பண்ணி கொடுப்பாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் என்ன ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. சிம்ல தான் போடலாம். ஒரு 2 வாரம் வறுத்துக்கணும் பாப்பாரு. நெக்ஸ்ட்டு கேபேஜ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கேபேஜை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எடுத்து போட்டுக்கலாம், ஊற்றிக்கலாம். இந்த கேபேஜ் முழுங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் 1 பிஞ்ச் போட்டுக்கலாம். கலந்துச்சா? இந்த குக்கர் மூடி இல்லைம்மா. இப்போ அம்மா வந்து எனக்கு குக்கர் மூடி தருவாங்க. குக்கர் 2 விசில் வரட்டும். அதுக்குள்ள நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கலாம், இஞ்சி, சீரகம், அப்புறமேட்டு தேங்காய். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். அம்மா எனக்கு அரைச்சி தருவாங்க. பாருங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காயை ஊற்றிக்கலாம். தண்ணி அலசி ஊற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காயை இதில் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம ஜாரை அலசி வச்சிருக்கிற தண்ணியை ஊற்றிடலாம். அடுப்பு பற்ற வைப்போமா? 5 minutes இருந்தால் போதும். ஓகே, ஒரு 5 minutes நம்ம இதை வேக வைக்கலாம். பாருங்க, நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிக்கிறத தாளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயை தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க கடுகு போட்டுக்கலாம். பார்த்து பாப்பா, வெடிக்கும். நான் பார்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கூட்டில் சேர்த்துக்கலாம். வாசம் கம்ம கம்மன்னு இருக்கு. இப்போ நம்ம கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம டெக்கரேஷனுக்கு கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூக்கலாம். பாருங்க, இப்போ நம்மளோட கூட்டு சூப். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் ஐகானை
கிளிக் பண்ணுங்க. வீட்டை விட்டு யாரும் வெளியே